ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் அவள் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அவகிட்ட சொல்லிகிட்ருக்கா, நம்ம அனுப்பிச்ச லெட்ரு எங்கள் அப்பா கிட்ட போயிருக்குமா என்னன்னே தெரிலையேடி, போயிருக்குமா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை நான் கொடுத்துட்டேன், நம்ம எப்படியாச்சும் போயிடும், நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. எப்படியாச்சும் எங்கள் அப்பா என்னை இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறா, நம்ம தப்பிக்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் எங்கே நடக்குது, ஏதாச்சும் ஒன்று தடங்கல் வந்துக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காலில் உள்ள விலங்க முதல்ல கலட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டி போகிறாளுங்க. அங்கே பார்த்தா யாரோ வந்து தலையை வெட்டி இது பண்ணுற மாதிரி இருக்குது. நான் யாருன்னு பார்க்குறேன், யாராச்சும் வந்தா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரிட்ட சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா ஹீரோ தான் அங்கே நிற்கிறான். ஆனால் அவளுகளுக்கு வந்து வேறு யாரோ பேய் மாதிரி தெரியுது. தெரிஞ்சோன்னு தான் ஐயையோ யார் இருக்குன்னு தெரிலையே, நான் கண்ணை முடிக்கிறேன், நீ கடவுளை வேண்டிக்க கேட்டுக்கிட்டே சக்தி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்து கண்ணை முடிக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி பார்த்தா திரும்பி பார்க்குறாமில்ல, பார்த்தா ஹீரோ நிற்கிறான். ஹீரோ நின்னோன்னே ஐயையோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ அசால்ட்டாக இது பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்னைய மன்னிச்சிருங்க, இது நான் சின்ன பிள்ளையில நிறையா சுட்டித்தனம் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் என்னை இப்போ தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ நிற்கிறான். என்னது நீங்களா, நீங்கள் தான் அந்த இது கொலையை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான், ஏய் லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு பார்த்துட்டு, இதை வந்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, கொலை பண்ணுற மாதிரியா தெரியுது, இதை தான் நீ தப்பாக நினச்சிக்கிற அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ கூட இந்த லூஸுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை நான் சும்மா தான் காற்று வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் செடி நடுறது இப்போ பூ வைக்கிறதெல்லாம் காலையில் இது பண்ண மாட்டிங்களா, நைட் நேரத்தில் தான் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த செடியில் வந்து மேலே உள்ளதை கட் பண்ணி விட்ருவா. ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏய் அதை கட் பண்ணாதன்னு சொல்கிறேன்ல, எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல அது கையை வந்து அது உடனே மண்ணில் நட்டு வைக்கணும், இல்லாட்டி அதுக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது கையா, என்ன சொல்கிறீங்க, கை கால்னு சொல்கிறீங்க, இது கையா இது காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடிக்கும் அளவு பார்த்துக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி இதை தான் நீங்கள் அப்போ வந்து இவ்வளோ நாளாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, சரி பகலில் அவத்தவங்க தங்கச்சி கொடுக்கும்போது அதை வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன இதை நட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து செடி கொடியெல்லாம் பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே, அவகிட்ட நான் வேண்டாம்னு சொல்லலையே, அதனால தான் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நில்லுங்க, உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா, எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்கீங்க, எப்படி நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு எல்லாருமே இருக்காங்க, நான் எதுவும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கி விழ போவா. அப்போ வந்து ஹீரோ காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். சரி வா நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கு வந்து சரி எப்பயும் தான் இவர் பேச்சை நம்ம கேட்க மாட்டோம், இன்றைக்கி நைட்டு தான் கடைசி நாளாக கூட இருக்கலாம், இனிமேலாச்சும் இவர் பேச்சை கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு அவனோட போகிறா. அதுக்கப்புறம் அவளோட ரூமில் விட்டுட்டு இவன் வந்து அவனோட கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஹீரோயின் நினப்பாவே இருக்குது. நம்ம வந்து அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோமோ, இல்லை அவளுக்கு தான் அப்படி தோணுதோ, ஆனால் அவன் நினப்பாவே இருக்கே, நான் அவள் மேலே எதுவும் காதலில் விழுந்துட்டேனா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறான், ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். என்ன தகவல் ஏதுன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவன் ஃப்ரெண்டையும் காமிச்சா, நேரம் நான் போயிருக்குமா, நான் கடைசி நாளாக தான் கூட இருக்கலாம், நான் அவரை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்குறா, இல்லை நீங்கள் போவீங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு, நேற்று ஹீரோவோட நீங்கள் வந்ததே வேறு மாதிரில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காளுங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவளோட அறைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. போதும் நிறுத்து, நீ நடித்ததெல்லாம் போதும், நான் உன்னை நம்பினது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேகமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க எல்லாம் இழுத்துட்டு வாங்க உங்களை சிறையில் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறானுங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், நீ எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் உன் ஃப்ரெண்டை நீ முன்னாடியே காப்பாற்றிருக்கணும், இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான்.
அந்த ரூம்குள்ளே போனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த இது நரகத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரி எண்ணெய் இது பண்ணுறது, ஹீட் ஆக்குறது, ஆணி இது ஆணி, நெருப்பு அது இதுன்னு பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. அதை பார்த்து ஹீரோயின் வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வந்ததுக்கப்புறம், "எதுக்கு என்னைய இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்க? எதுக்கு என்னைய இங்கே அடைக்க வச்சு பார்க்குறீங்க? என்னைய கொல்ல பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், "நான் வந்து உன்னைய நம்பினது தான் பெரிய தப்பு. நான் வந்து உன்னைய இவ்வளதுக்கு நம்பி இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, எனக்கு தெரியாமல் நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு கடிதம்லாம் அனுப்பியிருக்கியாம்ல, அதில் நீ என்ன அனுப்புன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அனுப்புனாங்கன்னு யாருக்குமே தெரியாது போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறான், "இதுக்கு முன்னாடி நடந்த தண்டனை எல்லாமே யாராலையுமே மன்னிக்க முடியாது. நிறையா கொடூரங்கள்லாம் நடந்திருக்கு. வெட்டி வெட்டி கூட கொன்றுருக்காரு எங்கள் தளபதி." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், "சரி சொல்லு, நீ என்ன எழுதுன அப்படின்னு சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, "நான் என்ன எழுதுனேன்? நீங்கள் என்னை கொல்றது கூட முயற்சி பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வேகமாக வந்து ஹீரோயினை வந்து அழுத்தி பிடிக்கவும் ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிறாங்க. அவன் கூட இருந்தது, அவன் வந்து இவளை காப்பாற்றினது, அவனுக்காண்டி பேசினது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவளை தான் நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிறோமா, எதுக்காக இப்படி பண்ணுறோம்னு இப்போ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு வந்து அந்த தம்பிக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டா. "ஏய், எதுக்குடா எங்கள் அக்காவை கொடுமைப்படுத்துகிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் கேட்குறான். அதுக்கு இவன் பேசாமல் போய் தனியாக நிற்கிறான். "அக்கா உன்னைய கஷ்டப்படுத்துகிறானா, நீ வா என் கூட. இவன் இவ்வளோ கஷ்டப்படுத்துவான்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இவன்கிட்ட விட்டு போயிருக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க அப்பாவோட தூதர் ஒருத்தவர் வந்து, "தளபதி உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு" சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், என்னன்னு கேட்டதுக்கப்புறம், "இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து உங்கள் இளவரசி வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லாமலே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம், "உங்களுக்கு தெரியாதுல்ல, சரி நீங்களே இந்த கடிதத்தை படித்து பாருங்கன்னு" சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து கையில் கொடுத்துட்டு, இந்த மாதிரி அவங்க வந்து எழுதியிருக்காங்க, நீங்கள் தான் முடிவெடுக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கிறதா பார்த்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதில் பார்த்தா அவங்க வந்து நிறையா பயிற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து என்னைய பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க. என்னால் அவங்கள கூட எப்படி வாழ முடியும்? என்னைய உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்தோடு எழுதுகிற மாதிரி தான் கடிதம்லாம் எழுதியிருக்கா. ஆனால் அவள் வந்து இவனை ரொம்ப கொலைகாரன் அந்த மாதிரி எதுவும் எழுதலை. நம்ம போன வாட்டி இந்த மாதிரி சொல்கிறோம்னு அவள் மேலாப்பில் சொன்ன மாதிரி தான் காட்டியிருப்பானுங்க. இப்போ தான் என்ன எழுதியிருக்குன்னு தெளிவாக காமிக்கிறானுங்க. அப்போ வந்து இவளும் அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம தான் அவளை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொம்ப வருத்தப்படுறான். அவனும் இந்த தூதரும் சொல்கிறான், "இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வர்றது சகஜம்தான். அதை நீங்கள் தான் இது பண்ணியிருக்கணும். அவங்க விளையாட்டுத்தனமாக எது வேணாலும் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் பேசி சரி செய்யணும்." அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தம்பிக்காரன்ட்ட வந்து, "இந்த மாதிரி நான் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என்ன சொல்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்குறான். அதுக்கு அந்த தூதர் சொல்கிறான், "இல்லை, நீ வந்து அவரை கூட்டிகிட்டு வர முடியாது. உங்கள் அப்பாவோட வாக்கை வந்து நீ மீறக்கூடாது. அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் சொல்கிறான், "இல்லை, எங்கள் அக்காவை இவர்கிட்ட நான் விட்டுட்டு வர முடியாது." அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கா. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் சொல்கிறான், "சின்ன வயசுலேருந்து எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனிமேலும் இவ கிட்ட விட்டுட்டு எங்கள் அக்காவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்கிறான். அதுக்கு இந்த தூதர் சொல்கிறாரு, உங்கள் அக்காவை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உன் வாழ்க்கையே போயிடும். உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. உன்னோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிரும்." அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிக்கிறா, நம்ம தம்பியோட வாழ்க்கையே வீணாக போயிருமோ அப்படின்னு சொல்லி மனசில் யோசிக்கிறா. அப்படி யோசித்தாலும் இவன் தம்பிக்காரன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதை எல்லாரும் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிடுறான், "இல்லை, நீங்கள் கத்தியை இறக்குங்க, அவன் போனால் போகட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே போகிறான். அவள் மதிக்காமல் அங்கிட்டு போயிடுறா. போயிட்டு இருக்கும்போது தான் யோசிக்கிறா, ஒருவேளை நம்மளால் நம்ம தம்பி வாழ்க்கையும் போயிருமோ, நம்மளால் அவன் வாழ்க்கையும் அழிய வேண்டாம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், என்னாலையும் இனிமேல் அவன் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து என்ன பண்ணிடுறா, தம்பியை விட்டுட்டு ஹீரோக்கிட்டேயே போயிட்டு, "நான் பண்ணது தப்பு தான். உங்களுக்கு தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு கடிதம் அனுப்புனது தப்பு தான். இனிமேல் உங்களை பற்றி எந்த ஒரு புகாரையும் சொல்லி எங்கள் அப்பாவுக்கு நான் அனுப்ப மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ கேட்குறான், "இப்போ உன் தப்பை உணர்ந்துட்டியா? என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமாம், நான் தப்பை உணர்ந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் இனிமேல் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் கேட்குறான், "என்னக்கா நீ பேசுகிற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைடா, கணவன் மனைவிக்குள்ளே நிறையா சண்டை சச்சரவு இருக்கும். அதை நாங்களே சரி பண்ணிக்கணும். என்னை மன்னிச்சிடுடா தம்பி." அப்படின்னு தம்பிக்காரன்ட்டைன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், "நீ தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்கியா? என்னை விட்டு இனிமேல் போக மாட்டியா?" அப்படின்னு கேட்குறான். "இல்லை, நான் உங்களை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா.
ஹீரோவும் உண்மையாக தான் சொல்கிறியா, நீ இனிமேல் என்னோட மனைவியாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் போத்தி விட்ட துணி எடுத்துகிட்டு இவன் மேலே உள்ள துணியை எடுத்து ஹீரோயின் மேலே போத்தி அவளை தூக்கிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைக்கிறா, நான் வந்து என் தம்பிக்காக தான் இவரை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இவர் வந்து என்னை எப்படி வச்சுக்க போகிறாரு என்ன ஏதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என்னைய கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா. நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ரூமில் உட்கார வைக்கிறா. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, இளவரசி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறா. நீ எதுவும் பேசாத, எனக்கு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு மட்டும் ஒரு துணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டும் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறா. ஹீரோ வந்து உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் இங்கே இருன்னு சொல்லிட்டு அவளுக்கு டீ எல்லாம் ஊற்றி கையில் கொடுத்து குடிக்க சொல்கிறான். அவளும் குடிச்சிட்டு சரி நீங்கள் வெளியே போகிறீங்களா, நான் ட்ரெஸ் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி விடு, எதுக்கு பயப்படுற, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு வெளியால் முன்னாடி ட்ரெஸ் மாற்றி பழக்கம் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. இவனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்குற அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பட்டு துணி வந்துச்சுல அதை வந்து இளவரசிக்கு தச்சு கொடுங்க, ட்ரெஸ் தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த வேலைக்காரி அம்மா சொல்கிறாங்க, அது வந்து பாட்டிமாக்கு தச்சு வச்சுருக்கேன், இதை வந்து இளவரசி தச்சா அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, பாட்டிமாவா அது யார், புதுசாக இருக்காங்களே, நான் கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் அவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருந்தாங்க, உங்கள் கல்யாணத்தப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா, அவங்கள பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, இல்லை அவங்க வந்து அங்கே இருந்தாங்களாம், உங்களை பிடிக்காம தான் அவங்க வந்து இந்த இடத்த விட்டு 10 நாள் முன்னாடி போனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியும் சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரம்மா ஹீரோ கிட்ட சொல்கிறா, அவங்க பாட்டிமாவுக்கு வந்து அவங்கள பிடிக்காம தானே போனாங்க, இப்போ வந்து நீங்கள் இந்த பட்டு துணியும் உங்களுக்கு தைக்க சொன்னது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவங்க கோவப்பட்டால் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, அந்த கல்யாணத்துலேயே சுத்தமாக இஷ்டம் இல்லாமல் தான் உங்களை போனாங்க, அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களை வளர்த்தவங்க அவங்க தான், இப்போ நீங்கள் இப்படி இருக்கவும் ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரம்மாவும் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறா, இந்த மாதிரி அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, நான் இப்போ அவங்கள பார்க்கணும், என்னைய கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் நீங்கள் வர வேண்டாம், நானே போய் என் மேலே தானே கோவமாக இருக்காங்க, நானே அதை சரி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை நானும் வர்றேன், அவள் என் மேலே தான் தப்பு, ஓ மேலே தப்பு இல்லை, நீ எதுவும் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நானே வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானே பார்த்துக்கிறேன், நானே போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி உன் விருப்பத்தை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி நான் உனக்கு துணைக்கு வர்றதுக்காக ஆட்களை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து அனுமதிச்சிட்டாரு, நம்ம இதை வச்சே நம்ம தப்பிக்க வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, இப்போ தானே தப்பிக்க போய் மாட்டிக்கிட்டீங்க, மறுபடியும் தப்பிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அப்பா மூலமாக தப்பிக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவனே விரட்டுற மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு என்ன புதுசாக இந்த கிழவிகளையெல்லாம் கோவப்படுத்துறது, சின்ன வயசில் நான் நிறையாவே எல்லாரையும் கோவப்படுத்தியிருக்கேன், அதே மாதிரி இவங்களையும் கோவப்படுத்தி அவங்க வாயாலேயே என்னைய விரட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்குமா இளவரசி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா. நடக்க வைப்போம், எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் தான், எதை பற்றியும் யோசிக்காமல் களத்தில் இறங்குவோன்னு சொல்கிறா. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.